அவர் எதுக்கு முதல்ல தேர்தலில் போட்டி போடணும்? ஏன் நிர்மலா சீதாராமன் போட்டி போடலையா? அவங்கள்ட்ட காசு இல்லையாமா? அவங்க நோகாமல் நொங்கொடுத்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. இந்த ஜெய்சங்கர் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. அப்படியே ஏமாற்றிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை போட்டு குடுமையை பிடிச்சி ஆட்டுவாங்க. பைத்தியக்காரன். வேலை வாய்ப்பு இல்லாமல் சாவரான், எல்லாம் திருடுறான்னா எதனால திருடுறான்? வேலை வாய்ப்பு எங்கே வேலை வாய்ப்பு? இதில் முன்னேறி இருக்குது பொருளாதாரம். பிச்சைக்காரனா சுற்றிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் குடி. எதில் முன்னேற்றிருக்க? நார்த் இந்தியாவில் எதில் முன்னேற்றிருக்க? 20 வருஷமாக கரண்ட் இல்லாமல் கிடக்கு ஒரு பல கிராமங்கள். ஊப்பியில், உத்தரப்பிரதேசத்தில் நீட்டை தூக்குனீங்களா? 1 2 சொல்லிகிட்டே போகிறதுக்கு பைத்தியக்காரத்தனம். அண்ணாமலையை போல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உருட்டு மனுஷனை நான் உலகத்தில் யாருமே பார்த்ததில்லை. அதனால் இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன். புரியுதா? என்னோட இதையும் சொல்லிக்கிறேன், எழுதிக்கங்க. இந்திய ஜனநாயகம், புலிகள் சார்பாக பிரதமர் வேட்பாளராக நான் எவரும் முன்மொழிஞ்சாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் அல்லது பிரியங்கா காந்தியை முன்மொழிகிறேன். தைரியமாக சொல்கிறேன். இந்தியா கூட்டணி 38 எல்லாத்துலேயும் ஜெயிக்கிட்டோம். இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன். பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வேறு. இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நாளைக்கு சின்னம் கிடைக்கும், வந்தவுடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கட்டுங்க? இப்போதைக்கு அதாவது இந்த சிஏஏ, என்ஆர்சி இந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து பயமுறுத்தி அதுக்காக எல்லா முஸ்லீம் மக்களும் திமுக தான் நம்பி இருக்காங்க. அது உடன்பாடு. அதை மயக்க பிடிச்சி நான் சொல்லுவேன். நான் அவங்க 38 பேர் இருக்கேன்னா நான் ஒருத்தர் சேர்ந்து இருக்க தெரியாதா? எனக்கு தெரியாதா? தலைவாழை இலை போட்டு அவனை 1லேருந்து ஏற்றுட்டு இருக்கிறவன் நான் தான், மன்சூர் அலிகான். புரியுதுங்களா? ஜெயிக்கட்டும். யாரை மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்க வருவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 57 லட்சம் கோடி இருந்ததை இன்னைக்கு 200 லட்சம் கோடிக்கு மேலே இந்திய அரசு, மோடி அரசு வாங்கி இருக்குது. அந்த புட்டு அப்படி கடன் வாங்குது. மக்கள்கிட்ட வரி 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 வரின்னு போட்டு சாவடிச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டோம். ஒன்றுமே இல்லை. இது நாங்கள் இந்த அஜய் இப்போ பயன் சொன்னாங்க 3/4 மணி நேரம். நான் உண்மையை சொல்லணும். அதாவது ஜக்காத் கொடுக்கறத பற்றி சொன்னாங்க. இந்த மத்திய அரசு, மோடி அரசு எல்லா ஜக்காத்தையும் முடிங்கிறான். ஒரு ஜக்காத்து 2 ஜக்காத்து சட்டியில் இருக்கிற கோடு வரைக்கும் முடிங்கிட்டான். வரி குதிரையில அதிகமாக வரி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஜிஎஸ்டியை வரின்னு போட்டு ஜக்காத்து கொடுக்கறதா கூட வசதி இல்லாமல் பண்ணிட்டான். நீ எதுக்குடா ஜக்காத்து கொடுக்குற? எல்லாத்தையும் எனக்கு கொடுறான். கொண்டு போய் அதானி கம்பெனி. கடைசி பார்த்தா அதானி அவரோட பினாமியா. அதை சொன்னனால தான் கெஜ்ரிவால் 2 ஸ்டேட்டை நடத்துகிற ஒரு சிஎம் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. நான் வரியாக விளாசுவேன். இப்போதைக்கு திமுக பல பிரச்சனை எது இருந்தாலும் சரி, 38 தொகுதியில் அவங்க வரட்டும், வருவாங்க. நான் இந்த தொகுதியில் நின்று ஓட்டு கேட்டு வாங்கி வருவேன். நான் ஒத்த ஓட்டு முத்தையா வாங்கிக்கிறேன். நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ராகுல் காந்தி ஆறு பிரியங்கா காந்தி. தமிழக பல அரசியல் படுகொலைகள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லை. அதனால நான் உங்களை வரவேற்கிறேன். ஐ சல்யூட். ஷூர் வி வில் வின். Thank you.